அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி கும்பலிடம் யாழ் தாக்ஷி சிக்கியது ஏன்? நேபாளம் சென்றமைக்கான காரணம் அம்பலம். தமிழகத்தில் இலங்கை அகதி பெண்கள் உட்பட 4 பெண்கள் பலி. யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய முக்கிய ஆதாரம். கள்ளக்காதலனுடன் சேர்ந்து 25 வயது மகனை திட்டமிட்டு கொன்ற தாய். மக்களே, இன்று முதல் பணம் கட்டாயம், நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். இலங்கைக்கு வந்து குவிந்த லட்சக்கணக்கிலான சுற்றுலா பயணிகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் அதிரடியாக கைதான பான் வியாபாரி அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி. ஓய்வூதிய திட்டம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள். கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷார செவ்வந்திக்கு கடவு சீட்டு தயாரிப்பதற்காகவே யாழ்ப்பாண பெண் தாக்ஷி நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஷார செவ்வந்தியால் நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட போலி துருக்கி கடவுச்சீட்டில் முத்திரையில் பிழை காணப்பட்டுள்ளது. இதனால் நேபாளம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அந்த கடவுச்சீட்டினை தங்கள் பொறுப்பில் எடுத்துள்ளனர். இதனை அடுத்து செவ்வந்தியை போன்று தோற்றமளிக்கும் தாக்ஷி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு ஜே.கே. பாய் அழைத்து வந்துள்ளனர். இதன்போது மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சீட்டு உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஷார செவ்வந்தி ஜே.கே. பாய் மற்றும் ஸ்லோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரே அறையில் சுமார் 1 மாதமாக தங்கியிருந்துள்ளார். பின்னர் செவ்வந்தி வேறொரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் அகதி பெண்ணொருவர் உட்பட 4 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் எண்ணூர் கடலில் நேற்று இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் அகதி முகாமில் வசித்து வரும் தேவகி செல்வம் என்ற 30 வயதான பெண்ணும் 17 முதல் 19 வயதான 3 பெண்களுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். ஆபத்தான கடல் பகுதியில் நீராட சென்றபோது அவர்கள் அலையால் இழுத்து செல்லப்பட்டனர். எனினும் பின்னர் அவர்கள் உடல்கள் அதே பகுதியில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவற்றை இலகுவாக கடந்து சென்றுவிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இருந்ததாக முன்னர் பேசப்பட்டது. அதனை நிரூபிப்பதற்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதா அல்லது உண்மையிலேயே ஆயுதங்கள் சுமார் 15 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டதா என்று சந்தேகமும் எழுந்துள்ளது. அதாவது கிடைக்கப்பெற்றுள்ள படங்களை அவதானிக்கையில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப் சந்தேகங்களை மேலும் வலுவாக்குகின்றது. ஏனெனில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப்களை பொறுத்தவரையில் 1 வருடங்களே அதன் பாவனை காலமாக இருக்கும். மேலும் நாட்களாகையில் அவை தன் நிலை இழந்துவிடும். ஆனால் தற்போது மீட்கப்பட்ட ஆயுதங்களை பார்க்கும்போது அவை அண்மையில் சுற்றப்பட்டதைப் போலவே உள்ளது. எனவே இவ்வாறான விடயங்கள் தற்போது பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் தேஹட் மாவட்டம் அங்கத்பூர் பகுதியில் தாய் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மகனை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவர் மயங்க் என்ற நபருடன் பழக்கம் வைத்து வந்ததாகவும் அது பின்னர் கள்ளக்காதலாக மாறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மம்தாவின் மகன் பிரதீப் சிங் தன் தாயின் உறவை எதிர்த்து வந்ததால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தனது மகனின் பெயரில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 இன்சூரன்ஸ் பாலிசிகளை எடுத்திருந்த மம்தா சிங் காப்பீட்டு பணத்தை பெறவும் காதல் வாழ்க்கையை தொடரவும் மகனை கொலை செய்ய தீர்மானித்தார். இதற்காக மம்தா தனது காதலன் மயங்க் மற்றும் அவரது சகோதரர் ரிஷி ஆகியோருடன் இணைந்து திட்டமிட்டார்.
சம்பவத்தன்று பிரதீப்பை வீட்டிற்கு இரவு உணவு அருமாறு அழைத்த மம்தா வழியில் மயங்க் மற்றும் ரிஷி இருவரும் சுத்தியதால் தாக்கி கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் உடலை நெடுஞ்சாலை அருகே வீசி விபத்து போல் காட்ட முயன்றனர். ஆனால் பிரேத பரிசோதனையில் பிரதீப் அடித்துக் கொல்லப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் மயங்க் கைது செய்யப்பட்டார். முக்கிய குற்றவாளி மம்தா சிங் தற்போது தலைமறைவாக உள்ளார். அவரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வருகின்றனர். வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் அறவிடப்பட உள்ளது. வியாபார நிலையங்களில் வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் 1 வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 2456 கீழ் 41 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை காலமும் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இலவசமாக வழங்கப்பட்ட ஷாப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நடுத்தர அளவிலான கைப்பிடி பைக்கு 3 ரூபாவாகவும் பெரிய கைப்பிடி பைக்கு 5 ரூபாவாகவும் கட்டணம் அறவிடப்பட்டுள்ளது. இதனை ஹீல்ஸ், காகிள்ஸ், ஃபுட் சிட்டி, லாவ் சூப்பர் ஸ்பாட் மற்றும் குளோமார்க் உள்ளிட்ட வியாபார நிலையங்கள் இணைந்து அறிவித்துள்ளன. இதன் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் பைகளை தம்வசம் எடுத்து செல்ல ஊக்குவிக்கின்றனர். பொலித்தீன் பை பாவனைகளை மக்கள் மத்தியில் குறைப்பதே இதன் நோக்கமாகும். இதேவேளை குறித்த பைகளுக்கென அறவிடப்படவுள்ள தொகையை வர்த்தக நிலையங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு இதுவரை 18,78,557 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் திகதி வரையான காலப்பகுதி வரை இந்த வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,20,033 ஆகும். அத்தோடு ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 1,74,021 சுற்றுலா பயணிகளும் மற்றும் ரஷ்யாவிலிருந்து 1,32,594 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 1,15,938 சுற்றுலா பயணிகளும் மற்றும் சீனாவிலிருந்து 1,11,998 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். பிரான்சிலிருந்து 93,104 சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 84,606 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். நெதர்லாந்திலிருந்து 55,444 சுற்றுலா பயணிகளும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து 51,862 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபடும் நபர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைதாகியுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவற்குழி பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் போதைப் பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினர்களின் வசதிக்காகவும் அதிக பலன்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தை திருத்தம் செய்ய தொழிலாளர் அமைச்சு தீர்மானித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த சட்டம் மூலம் கீழ்கண்ட விடயங்களை திருத்த முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அபராதம் மற்றும் அபராதம் அறவிடும் பொறிமுறையை மேலும் வினைத்திறன்மிக்க நிலைக்கு கொண்டு வருதல், வர்த்தக வங்கிகளுக்கு பதிலாக ஊழியர் சேமலாப நிதியமூடாக அதன் உறுப்பினர்களுக்கு கடனுதவி வசதிகளை வழங்குதல், ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பில் தற்போதுள்ள சமத்துவமின்மையை நீக்குதல். இது தொடர்பாக நேற்று தொழிலாளர் விசாரணை ஆணைக்குழுவில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதில் தொழிலாளர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க மற்றும் இலங்கை முதலாளிமார் சம்மேளனம், தொழிற்சங்க பிரதிநிதிகள் என்போர் கலந்து கொண்டனர். அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், முதலாளிகளிடமிருந்து அபராதம் அறவிடும் பொறிமுறையானது சிக்கலற்றதாக இருக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் உரிய அபராதங்களை துரிதமாக அறவிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.